நேற்றிரவு உங்கள் பர்சன் கண்ட கனவு அவங்க மனசு அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டுச்சு. இந்த கனவுனால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகுது. அப்படி என்ன கனவு கண்டாங்க, அந்த கனவோட டீட்டெயில் என்ன, அதெல்லாம் இந்த கனவை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு இந்த பர்சன் துடிச்சிட்ருக்காங்க. கனவில் என்ன நடந்தது, ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். அதுக்கு முன்னாடி இந்த பர்சன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயங்களை 2 பாடல் வழியாகவும் அந்த ட்ரீமில் என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த இன்சிடெண்ட் மூலமும் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அதை தான் நம்ம இங்கே பிக்கப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த காதல் நோ காண்டாக்டில் இருக்குல்ல, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, சின்ன சண்டை, ஊடல், அந்த சூழ்நிலையில் தான் இருக்குது. இந்த பர்சன் கனவுல ஃபஸ்ட்டு பண்ண வேலை, உங்களை பார்த்தோன்னையும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்கிவ்னஸ். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கான காரணம் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் அவங்க மன்னிப்பு கேட்கல. மேபி ஈகோவை சூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இல்லைனா சம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை கேட்டு உங்களை தப்பாக நினச்சிட்டாங்க. சம்திங் உங்களுக்குள்ளே நடந்தது, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த கனவுனால் அவங்க ரியலைஸ் பண்ணது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது, விலை மதிக்க முடியாதது. அடுத்தவங்க சொல்கிறாங்க, இல்லைனா அடுத்தவங்களோட ஒப்பீனியனால் நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னா நம்ம யாரை இழப்போம் அப்படிங்கிற அந்த புரிதல் இந்த கனவை உங்களுக்கு புரிய வச்சுருக்கு. உங்ககிட்ட கனவில் அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேலை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது. கனவில் நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட கலர் இட்ஸ் லைக் அ வெரி பியூட்டிஃபுல் பிங்கிஷ், அதாவது ரெட்டோட லைட் டோன், இல்லைனா பிங்கோட டார்க் டோன். அந்த ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டிருந்தீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தீங்க. அவங்கள பார்த்தோன்னே நீங்கள் ப்ளஷ் ஆகிருக்கீங்க. இந்த ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ்லாம் இந்த பர்சனுக்கு அந்த காதலை உணர்த்தியிருக்கு, இல்லைனா டிவோஷன். நீங்கள் எவ்வளோ காதலோடு அவங்க அவங்க இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது எனர்ஜி நம்ம நேரில் தான் போய் சொல்லும். கனவில் இல்லைனா எனர்ஜெட்டிக்கலாக போகும்போது எனர்ஜிஸ் பொய் சொல்லாது. நீங்கள் ரொம்ப அழகான பர்சனும் கூட. நீங்கள் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இதை அவங்க புரிஞ்சிக்காமல் யாரோ சொன்னாங்க, இல்லைனா உங்களுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஈகோங்கிற நெருப்பை ஊதி ஊதி பெருசாக்கி இப்போ ஒரு பிரிவில் இருக்கீங்க. இந்த கனவு எவ்வளோ அழகான வாழ்க்கை உங்களோட காத்துட்ருக்கு. நீங்கள் எவ்வளோ டிவோட்டடான பர்சன், அவங்கள பார்த்தா நீங்கள் எவ்வளோ அழகாக வெக்கப்படுறீங்க. உங்களோட உண்மையான காதல் இட்ஸ் லைக் காதல் நம்மளோட ரியாக்ஷனில் ஈஸியாக வெளிப்பட்டுரும். நம்ம எவ்வளோ தான் மறைச்சாலும், எவ்வளோ தான் நம்ம மூஞ்சி உருன்னு வச்சுருந்தாலும் நம்ம ஸ்கின் டோன், இல்லைனா நம்ம பாடி லாங்குவேஜ் அதை காட்டி கொடுத்துரும். அந்த மாதிரி தான் உங்களோட உண்மையான கதை தான். நீங்கள் எவ்வளோ அழகான பர்சன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சோல். நான் ஏன் பைத்தியக்கார மாதிரி பண்ணேன் அப்படிங்கிறத அவங்க இப்போ யோசிக்கிறாங்க. அந்த கனவு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ அந்த கனவில் என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உங்களை அட்மையர் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் நீ ரொம்ப அழகாக இருக்க, இல்லைனா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்றைக்கி உன்னோட ட்ரெஸ் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி டாக்ஸ் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செட்டில் ஆகுறீங்க ஒருத்தங்களோட. இட்ஸ் லைக் ட்ரீம் ரொம்ப நம்ம ரியல் லைஃப் மாதிரி கண்டினியூவஸாக இருக்குது. இட்ஸ் லைக் என்ன சொல்லுது, ஸ்கேட்டர்டாக தான் இருக்கும். இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ இந்த பர்சன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு பிளேஸில் நீங்களும் அவங்களும் ஒன்றா இருக்கீங்க. இட்ஸ் லைக் வீடாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் போன ட்ரிப்பில் இருக்க பிளேஸாக இருக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான நேச்சரில் இருக்க ஒரு பிளேஸ். அங்கே நீங்கள் 2 பேரும் வெளியில் நின்று பேசிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் புக்ஸ் படிக்கிறீங்க. 2 பேரும் அரட்டை அடிக்கிறீங்க. அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அவங்க அங்கே உணர்ந்தாங்க. ஓ மை காட், இவங்க தான் என்னோடய காதல், நான் ஏன் இப்படி முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட ட்ரீம். ஸோ இந்த ஃபர்கிவ்னஸ் இதெல்லாம் அவங்களுக்கு ட்ரீமில் வந்தது. ட்ரீமில் அவங்க பாடினா எல்லாம் கேட்ட 2 பாடல் வரிகளை நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தையும் இந்த ட்ரீம், இந்த மாதிரி எனர்ஜி தான் உங்களுக்கு நடந்தது, ஒரு ஊடல்னால நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, இந்த எனர்ஜி நீங்கள் கிளைம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 44 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ட்ரீம் டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்தது அந்த பாடல் வரிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பர்சன் ஏன் ட்ரீம் ஓகே நேற்று இரவு தான் வந்திருக்கு, அப்போ என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூச்சம். அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்சனுக்கு ஒரு குழப்பமும் இருக்குது. ட்ரீம்லாம் பக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க தான் சொதப்பிட்டாங்க, மன்னிப்பு கேட்டால் எல்லாமே சரியாயிடும். இது பிரபஞ்சம் அவங்க ட்ரீம் மூலம் காட்டி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு மன்னிப்பு, அது கேட்டேன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இமேஜின் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் பிலவ்ட் சரௌண்டட் பை லைட். நான் சொல்லலை, ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. இதுக்கு இந்த எனர்ஜி தான் அவங்கள அந்த ஹீலிங்
ஓகே நான் பண்ணது தப்பு, நான் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் போய் மன்னிப்பு கேட்கணும், தட்ஸ் செட், என்னோடய காதல் வாழ்க்கை செட் அப்படின்ற அந்த ரியலைசேஷன் இந்த ட்ரீம் தான் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? டைம். ஹீலிங்க்கு எல்லா இட்ஸ் லைக் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீலிங் இட்ஸ் நாட் அ லீனியர் ப்ராசஸ், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காது. ஒருத்தவங்க வந்து சீக்கிரம் ஹீல் ஆகிடுவாங்க, ஒருத்தவங்க வந்து மந்த்ஸ் ஆகும். ஐம் நாட் சீயிங் இயர் கணக்கில் அவங்க எடுத்துக்க போகிறதில்ல, பட் கொஞ்சம் நாள் ஆக தான் செய்யும் இந்த பர்சன் வந்து ஃபுல்லாக ஹீலாகி வர்றதுக்கு. பட் இந்த பர்சனுக்கு சின்ன சின்ன சந்தேகங்களும் இருக்குது. என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வில் யூ சூஸ் மீ? இந்த கேப்பில் வந்து நீங்கள் வேறு யாரையோடது இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது காதல் இருக்கோ, நான் வந்து ரொம்ப முட்டாள்தனமாக அப்படியே சைலண்ட்டாக போயிட்டேன், இது நான் பண்ண தப்பு தான். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீம் வந்து புது காதல் உணர்வுகளை அவங்களுக்குள்ள இட்ஸ் லைக் அ அட்ரினலின் பம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் அப்படியே ரஷ் ஆகுது எமோஷன்ஸ் எல்லாம். கியூபிட் ஏரோ ஸ்ட்ரைக்ஸ். ஸோ இந்த பர்சனுக்கு இந்த காதலை திரும்ப புத்துணர்ச்சி கொடுத்தது, காதலுக்கு புத்துணர்வு ஊட்டினது இந்த ட்ரீம் தான். ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் ரீடிங். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரீஸ்டஸ். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸ். மேபி நீங்களுமே இதை பற்றி சயின்ஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம், ஏன்னா நீங்களும் ஹை ப்ரீஸ்டஸ் தான். இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் ரீடிங். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், இந்த பர்சன் தான் கோவிச்சிட்டு போயிருக்காங்க. கோவிச்சிட்டு போனது உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்க வந்து சாதாரண ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஆனால் தங்க கப் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்ககிட்ட இருக்கிறது வந்து மண் கப் தான். ஒருத்தவங்களுக்கு கொம்பு இருக்குது, ஒருத்தவங்களுக்கு கொம்பு இல்லை, 2 பேரும் ஆண். இட்ஸ் லைக் ஆண்னா இங்கே வந்து லிட்டரலாக நீங்கள் ஆண்னு எடுத்துக்கோ. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் அபவுட் கே ரிலேஷன்ஷிப். தமிழில் சொன்ன நல்லா இருக்காது, அதனால தான். இது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் 2 பேருமே 2 பவர்ஃபுல்லான ஆளுங்க. மேபி நீங்கள் வெல் எஸ்டாப்ளிஷ்ட், இல்லைனா வந்து நீங்கள் 2 பேருமே வந்து கரியரில் ஓரளவுக்கு ரீச் பண்ணிட்டீங்க, இல்லைனா வந்து வெல் மெச்சூர்ட். ஸோ 2 மெச்சூர்டான பர்சன் வந்து போகும்போது ஒப்பீனியன் கிளாஷஸ் வரும், நீயா நானாங்கிற ஸ்ட்ரகிள் வரும். ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையுமே ரொம்ப அழகாக டிவோட்டடாக இருந்திருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ தான் வந்து மெச்சூர்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து டிவைன் சைல்டு அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த பர்சன் ஆக்சுவலாக முன்னாடியே உங்ககிட்ட வந்து பேச துடிச்சிருக்காங்க. 4 ஆஃப் சோர்ஸ். யாரும் அவங்கள பேச விடாமல் தடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கன்னா அவங்களோட வாயில் வந்து ஒரு கத்தி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் சோர்ஸ். இந்த இட்ஸ் லைக் பிளாக்கிங், காமிக் எனர்ஜி, இல்லைனா ஃபேமிலி வந்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ராமானால அவங்க முன்னாடியே ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் நடக்கலை. இதுக்கு வந்து காரணம் அவங்களோட இன்டெசிஷன் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீம் வந்து அவங்களுக்கு என்ன ரியலைசேஷனை கொடுத்துருக்கு அப்படின்னா, இதுதான் நான் முன்னாடியே வந்து கேட்டிருக்கணும், ஆனால் வந்து நான் ரொம்ப முட்டாள் மாதிரி இதுவான்னு யோசிச்சுட்டு கம்முனே விட்டுட்டேன். அது வந்து நான் பண்ண தப்பு. இனிமேல் வந்து நான் வந்து ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் உங்ககிட்ட வர்றது தான் என்னோட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆஃப் காயின்ஸ். இப்போ உங்களையும் இந்த கனெக்ஷனையும் பாதுகாக்கிறது தான் இந்த பர்சனுக்கு முக்கியமான வேலை. இந்த ட்ரீம் மூலம் இந்த பர்சனுக்கு பிரபஞ்சம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பர்சன் வந்து இந்த காதலை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, எதிரான சக்தி கூட இந்த பர்சனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இட்ஸ் லைக் அ டிவைன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எவ்வளோ தான் வந்து கொடூரமான விஷயமா இருந்தாலும் சரி, இந்த பர்சன் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்குதா, இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கேன்னு நினச்சாலும் சரி, அதுலேருந்தெல்லாம் வெளியில் வரத்துக்கான வழியை பிரபஞ்சம் காட்டுவாங்க. எப்போது இந்த காதலை வந்து அவங்க வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகிற அந்த இன்டென்ஷனோட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் அவங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம நிறைய குழப்பங்களை பார்த்துட்டோம். வேர்ல்ட் டஃப் சைக்கிள்ஸ் எண்டிங். நான் வந்து அவங்க ட்ரீமில் பாடினா, இல்லை ட்ரீமில் நீங்கள் 2 பேரும் கேட்ட அந்த பாடல் வரிகளை சொல்ல போகிறேன் கடைசியில். இப்போ வந்து நம்ம என்ன கிளாரிஃபை பண்ண போகிறோன்னா, இந்த இன்டெசிஷன் எனர்ஜிலேருந்து அவங்க எப்போ வந்து ரியலாக இந்த 3Dயில் எப்போ ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, உங்ககிட்ட எப்போ வந்து இந்த ட்ரீமில் நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லி, ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க, அமுக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் இதுதான் உண்மையில் அவங்க ட்ரீமில் நடந்தது. அவங்க பெரிய இட்ஸ் லைக் அ ஹிட் அவங்களுக்கு. முட்டாளே அப்படின்னு அவங்கள சொல்லிக்கிற அளவுக்கு ட்ரீம் இருந்திருக்கு. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு ஏஞ்சலை வந்து விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி. சன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. வா, நான் சொல்கிறேன். ஏன்னா கிளாரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களை குழப்ப விரும்பலை. டாட்டர் ஆஃப் பென்டிகிள்ஸ், பேலன்ஸ். இதுக்காக தான் நான் காத்திருந்தேன். ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், டாட்டர் ஆஃப் சோர்ட்ஸ். இந்த பர்சன் மோஸ்ட்லி உங்களை விட்டு போனதுக்கு காரணம் கைண்ட் ஆஃப் அ பிளேயர் எனர்ஜி. இல்லைனா வந்து இந்த பர்சன் வந்து சரி இதுதான் நம்மளுக்கு வந்து இட்ஸ் லைக் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருந்திருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில்.
அவங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் இல்லை, நீங்கள் தான் அவங்களோட காதல் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. தட்ஸ் ஓகே. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போனதுக்கு காரணம் ஆப்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காதல் போயிட்டுருக்க சமயத்தில் இவங்க ஃபேமிலியில் சொல்லியிருக்கலாம், நீ வந்து அதை விட்டுட்டு வந்து அப்படின்னா உனக்கு வந்து பயங்கர வசதியான வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு எடுத்துறேன், உனக்கு வந்து பிரச்சனையே இருக்காது, ஒரே பொண்ணு, சொத்து பயங்கரமாக இருக்குது, நீ வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா இங்கே பாருங்கள் அவங்களுக்கு அவ்வளோ வசதி கிடையாது, ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது மண் கூச்சா. பட் நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி வெல் செட்டில்டு, இல்லைனா வந்து ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து பயங்கரமாக வெல்தி, அபண்டன்ட், ஏன்னா ஹை ப்ரீஸ்டஸ். உங்களுக்கு இந்த 3D வேர்ல்டில் மேபி யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு அதிலெல்லாம் பெரிய ஈடுபாடு இல்லை, காசு பணம், அதனால் நீங்கள் எதுவும் பெருசாக அதை பற்றி நீங்கள் கண்டுக்கவும் இல்லை. சாரி, இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாக வந்து காதல் முறியறதுக்கு இருக்குமா அப்படின்னு நீங்கள் ரொம்ப வெள்ளந்தியாக நினச்சிட்டிங்க. பட் அதுதான் ஆக்சுவலாக இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு ஓடினதுக்கு காரணம். லைக் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் வெல் செட்டில்டு, உங்களோட வந்தால் அவங்க தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்ககிட்ட இருந்து பெருசாக ஒன்றும் வராது, சொத்து கிடையாது, நீங்களும் உங்களோட இன்கமும் பெருசாக இல்லை, செலக்ட் பிளாப்ல ரொம்ப கேவலமான ரீசன்ஸ்னால இந்த பர்சன் என்ன ஸ்மார்ட்டாக சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி, ஸோ ஓகேம்மா மம்மி நீங்கள் சொன்னால் சரிதான், நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேபி பேரண்ட்ஸை ப்ளீஸ் பண்ண சொல்லியிருக்கலாம், இல்லைனா உண்மையிலேயே அவங்க அந்த டிசிஷன் எடுத்துருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு ட்ராப். அப்படிலாம் அவங்க பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா வந்து அவங்கள இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி அவங்க உங்களை விட்டு வரத்துக்கு ஒரு ட்ராப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த மாதிரி ட்ராமாலாம் போட்டுருக்காங்க. சரி இனிமேல் தான் பார்க்கணும், பார்த்துட்ருக்கோம், ஒன்றும் செட் ஆகலை, நீ நல்லா வசதியாக கேட்ட இல்லையா, அதனால் நாங்கள் இன்னுமே பார்த்துட்ருக்கோம், இந்த மாதிரி பொய்கள் சொல்லும் போது தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இது வேறு எக்ஸாம்பிள் தான், நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் வேறு விதமாக. ஸோ ஆஃப்டர் பாயிண்ட் அந்த பர்சனுக்கு வந்து புரிஞ்சிருக்கு, ஓ மை காட் நான் தான் முட்டாளா கடைசியில் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே இது வந்து உங்களை பேச விடாமல் அவங்க பண்ண விஷயம். மேபி இந்த பர்சன் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இந்த பர்சன் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே சென்ட் பண்ண டெக்ஸ்ட்டை, ஓகே எனக்கு வேண்டாம் இந்த காதல், நான் வந்து நீங்கள் சொல்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்க சொன்ன கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த பர்சனை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, சம் கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில், இல்லைனா இந்த பர்சன் பிளேயர், ஏதோ ஒரு விஷயம். ஆனால் இந்த பர்சனோட இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்றும் பியூராலாம் இல்லை, உங்களை விட்டு போனதுக்கு வந்து அவ்வளோ பெரிய நல்ல விஷயம்லாம் இல்லை. ஆனால் இப்போது இந்த பர்சனுக்கு பேலன்ஸ் வந்துச்சு, அப்போ ஜகிள் பண்ணியிருக்காங்க, இதுவா அதுவா, ஓகே இது போகலாம், இது கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது, அது போகலாம். ஏன்னா காதல் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாக தெரிஞ்சிருக்கு, காதல் வந்து காசை வச்சு தான் மெஷர் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர், நீங்கள் தான் வேணும். ஏன்னா நீங்கள் உண்மை தவிர வேறு எதுவும் பேசுனதில்லை, நீங்கள் டிமாண்ட் பண்ணீங்க கிளாரிட்டி, நீ ஏன் போன, எனக்கு அதுக்கான விளக்கம் தரல அப்படின்னா அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போய்டு, எனக்கு அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் பவரை கையில் எடுத்துறீங்க, ஓ நீ இப்படிலாம் கூட பண்ணுவியா, காசு தான் உனக்கு முக்கியமா அப்படின்னா நீ எனக்கு தேவையே இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டாண்டிங், ஐ மீன் யூ டுக் யுவர் பவர், நீங்கள் உங்கள் பவரை கையில் எடுத்துட்டீங்க, நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, அதனால் வந்த மாற்றங்கள் தான் இது. இப்போது கனவில் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடச்சிச்சு, நீங்கள் யார், என்ன பண்ணணும், என்ன பண்ண காதல் திரும்ப வரும் அப்படின்னு. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இந்த ரீடிங் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பலை, ஏன்னா இங்கே பாட்டம் டெக்கில் இருக்கிறது 4 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. நிச்சயமாக இந்த பர்சன் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, நீங்கள் தான் வேணும்னு நடம் பிடிக்க போகிறாங்க, அதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. இது நடந்ததுக்கு காரணம் நீங்கள் உங்கள் பவரை கையில் எடுத்தனால மட்டும்தான். இட்ஸ் லைக் நீங்கள் எது சரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிங்க. 2 பாடல் வரிகள் இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று வந்து ஒரு கவிதை, காற்றினிலே கரைந்த இசை நம்மிடம் ஒரு ரகசியம் பேசும், புரியாத நம் உறவை புரிய வைக்கும், பிரிவிலும் ஒரு பந்தம் உருவாகும், நம் இடைவெளி இல்லாமல் போகும், நான் நீ நாமாகி போவோம். இதுதான் அவங்க எஸ்பெஷலி இது ஒன்று தான் வந்துச்சு, இது எடுக்கும்போது இந்த கார்டு பின்னாடி வந்துச்சு. ஸோ நான் 2யும் சொல்லிடுறேன். இந்த கவிதை இந்த பர்சன் ட்ரீம்னால் வந்த புரிதல், இது வந்து எல்லாத்துக்குமே புரியும், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் படித்து இதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெசேஜ் புரிஞ்சால் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, காட் இட். அடுத்த பாடல் வரி பார்த்தீங்க அப்படின்னா, ஏனோ வானிலை மாறுதே, மணித்துளி போகுதே, மார்பின் வேகம் கூடுதே, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே, கண்ணெல்லாம் நீயே தான் நிற்கின்றாய், விழியின் மேல் நான் ஏன் கோபம் கொண்டேன். இது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இந்த பாடல் வரிகள். அவங்க வந்து கோச்சிட்டு போன மாதிரி, இட்ஸ் லைக் நம்ம அன்றைக்கே ஃபியூ டேஸ் முன்னாடி இதே எனர்ஜி தான் பார்த்தோம். ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இந்த பர்சனுக்கு ரியலைசேஷன் இருக்குது, உங்கள்கிட்ட வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஸ்டே டியூன்ட், உங்கள் காதல் செட்டில்ட். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.